ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள படைச்சிருக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் கடவுள படைச்சிருக்கிறாங்க. அது காரணங்களும் ஏகப்பட்ட சொல்றாங்க. வரலாறுகள் ஏகப்பட்ட சொல்றாங்க. நான் சொல்லுவேன் என்னன்னா, நீங்க ஆன்மீகத்துமோ, பக்தி மார்க்கமோ, ஞான மார்க்கமோ அது எதுவா இருந்தாலும் சரி, வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதனோட பார்வை வேற மாரி இருக்கும். நீங்க சாதாரணமா ஒரு கோயில கடந்து போறதுக்கும், நம்ம சாதாரணமா ஒரு கோயில வந்து கடந்து போறதுக்கும், அதனோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா, நம்ம அதோட பார்க்கக்கூடிய பார்வை போகும். நீங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போறீங்களா? அந்த கோவிலோட வரலாறு இப்ப தான் நமக்கு வந்து கையில வந்து அலைபேசி இருக்குது. அதில நீங்க போட்டு தேடுனீங்கன்னா, என்ன தேடுறீங்களோ கொடுக்குது. அப்ப தேடுங்க. அந்த வரலாறு என்னன்னு பாருங்க. யாரு அத படைச்சாங்க? அது என்ன காரணம்? காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்காது. அது எப்படி அது உருவாச்சு? யார் உருவாக்குனாங்க? அங்க என்ன ஸ்பெஷலு? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. அது இல்ல ஞான மார்க்கத்தில வந்து ஒரு குருவ தேடி போறீங்களா? அந்த குருவோட ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அது வரலாறு தேவை. அந்த அமைப்போட வரலாறு தேவை. எந்த அமைப்பு வேணாலும் போங்க. அந்த அமைப்போட வரலாறு தேவை. இப்ப நாம வந்து ஒருத்தர்ட்ட பழகுறனாவே வந்து பார்ப்போம். யாரு? எப்படி? என்ன? அவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இறைவனோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட அதனோட நம்ம பார்க்குற பார்வை வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க ரெகுலரா வந்து நான் பழனி போவேன், ரெகுலரா திருப்பதி போவேன், ரெகுலரா நான் ராமேஸ்வரம் போவேன், ரெகுலரா திருச்செந்தூர் போவேன். இப்படி எல்லாமே போங்க. ஆனா, எதனால் போனதுக்கும் அதனோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க இப்ப தான் YouTubeல போட்டீங்கன்னா வந்துருது. YouTubeல தேடுங்க, Googleல தேடுங்க, எப்படி வேணாலும் தேடுங்க. வரலாறு தெரிஞ்சுட்டு போய் பாருங்க. நீங்க இது நாள் வரைக்கும் போனதுக்கும், இப்ப நீங்க போறதுக்கும் அந்த உங்களோட பார்வை மாறுபட்டு இருக்கும். நீங்க சின்ன வயசுலேருந்து உங்களோட வயது எத்தனையாவது இருக்கலாம். அது 10ஓ, 20ஓ, 30ஓ, 40ஓ, 50ஓ, 60ஓ, 70ஓ எத்தனையோ வேணாலும் இருக்கலாம். நீங்க 500, 1000 தடவை கூட அந்த ஆலயத்துக்கு போயிருக்கலாம். ஆனா வரலாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் பாருங்க. உங்களோட பார்வை மாறுபடும். உங்கள் சிந்தனை மாறுபடும். வரலாறு தெரிஞ்சிருச்சு. பக்தி மார்க்கத்திலயோ, ஞான மார்க்கத்திலயோ அந்த அமைப்போட வரலாறு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களோட பார்வை மாறுபடும். உங்களுக்கு மேம்பாடு அதிகமா இருக்கும். இப்ப வரலாறு தேவை. எதுக்காக வந்து அவ்வளோ தூரம் யோசிச்சு படைச்சாங்க? முதல்ல பயப்படறதுக்காக படைச்சாங்க. ஆ சில சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து என்ன அ நீங்க வந்து நம்புறீங்க. உங்களோட நம்பிக்கை தான் அத வந்து செய்ய வைக்குது. ஒரு சில ஆலயங்கள்ல அங்க பூஜை பண்றவங்க அது அது இதா பேசுவாங்க. இறைக்கோ என்ன சொல்லுவாங்க, எதார்த்தமா பேசுவாங்க. நீங்க எவ்வளோ தூரம் நம்பிக்கையோட இந்த இந்த வழிபாட்டுல ஈடுபடுறீங்களோ, எவ்வளோ தூரம் செய்றீங்களோ, அது செயலுக்கு வரும் அப்படிம்பாங்க. நான் கூட கேட்பேன். எங்க நாம வகுப்பு எடுக்க போனாலும், யார்ட்ட பேசினாலும் நான் கேட்கக்கூடிய விஷயம், நீங்க எப்படி சாமி கும்பிடுறீங்க? சாமி கும்பிட்டு கேட்குறீங்க. நான் சாமி கும்பிட்டு காமிங்கன்னு கூட எல்லாத்தையும் கேட்டுருக்கேன். உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமா கைய எடுத்து கண்ண மூடிட்டு கேட்பாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க போறீங்க, அபிஷேக ஆராதனை பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய கடவுள தரிசிக்கிறீங்க. தரிசிச்சுட்டு இப்ப நம்ம சொல்றோம், அந்த பூஜையில செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான். அந்த பெல் சவுண்டா இருக்கட்டும், அந்த வாசனை இதா இருக்கட்டும், அந்த தீபாராதனையா இருக்கட்டும், எல்லாமே ஐம்புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்துறது அத்தனை வேலையும் அப்படிங்கிறது. அத்தனை வேலைகளும் செய்து நீங்க எங்க கேட்கிறீங்க? கண்கள மூடி உங்களுக்குள்ள தான் கேட்டுக்கிறீங்க. அப்ப எப்படி நடக்குது? நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக, முழுமையாக நம் மனதுக்குள்ள அதை பதிவைக்கிறோமோ, நம்மிடம் நாம் கேட்கிறோமோ, அது நடக்குது. அதான விஷயம். எந்த விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் ஆ ஆமாமா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா, எனக்கு கல்யாணம் நடந்துருமா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா வந்து இது கிடைச்சிருமா? என் புள்ள படிக்கவே மாட்டேங்கிறான். சரஸ்வதி கோயில்ல போய் நான் பூஜை பண்ணிட்டு வந்துட்டா மட்டும் அவன் நல்லா படிச்சிருவானா? நான் இத்தன ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கிறேன். இத்தன ட்ரீட்மெண்ட் பார்த்து பொறக்காத குழந்தை போயி நானு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா குழந்தை பொறந்துருமா? பேசாத குழந்தை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா பேசிருமா? இப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தா, எதுவும் மாறிற போறதில்ல. எதுவும் நடக்க போறது இல்ல. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சில பேர்த்துக்கு அவங்க வேலைய நம்பிக்கைருக்கு. அட என்ன நான்லாம் எங்க போய் இத செஞ்சு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, என்னால முடியாதுப்பா. இப்படியே தான். எதுவா இருந்தாலும் தன் மேலேயே